ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சில்லுன்னு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது செய்யறதுக்காக நல்ல அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அடிகனமான பேனாகவும் இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. அதில் 2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட்க்கு பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் கொதிக்கிற டைமில் நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வெனிலா ஃப்ளேவரில் செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 6 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 லிட்டர் பால் எடுத்ததுனால 6 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்கேஸ் 1 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கணும், எந்த கட்டியும் இல்லை பாருங்கள். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிடும், ஏன்னா நம்ம பாலில் தண்ணி சேர்க்கலை. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் நம்ம வந்து பாலோட அளவெல்லாம் கம்மியாகணும்லாம் அவசியம் இல்லை, பால் நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கலாம். கேஸை இந்த ஸ்டேஜில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டியாயிடும். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கஸ்டர்ட் பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்ததை விட பால் இன்னும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ இனிப்புக்காக இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டு குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. கஸ்டர்ட் மிக்ஸும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கானாலே போதும், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறி வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது குறைஞ்சது 3 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் மில்க் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்னு. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த திக்னஸை விட இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம பழங்களை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆப்பிளை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தோலோட கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ஃபுல்லாக திராட்சை பழம் சேர்த்துருக்கேன். சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் 2 கட் பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இதுலேயே 1 மாதுளம்பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 வாழைப்பழத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த 4 பழங்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த கஸ்டர்ட் மில்க் கூட அந்த ஃப்ரூட் சேர்றப்போ ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.